இவங்க தான் கேரா ராபின்சன். ஜூன் 24, 2002. அப்போ இவங்களுக்கு வெறும் 15 வயசு தான். இவங்க அவங்க ஃப்ரெண்ட் ஜாஸ் வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டு குளிக்கிற கேப்பில் இவங்க செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் காடியை பார்க் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு, ஹாய், அவங்க வீட்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு. அப்புறம் கேரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என் வீடு கிடையாது, இது என் ஃப்ரெண்டு வீடுன்னு. ஸோ அப்போ அவர் கேட்டிருக்காரு, ஓ சரி, அவங்க அம்மா அப்பா இருக்காங்களான்னு. கேரா சொல்லியிருக்காங்க, இல்லை, அவங்க அம்மா அப்பாவும் வீட்டில் இல்லைன்னு. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருனா, சரி என் கையில் உள்ள மேகசின்லாம் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கியை எடுத்து மிரட்டியிருக்காரு. நீ கத்தனா நான் உன்னை சுற்றுவேன், ஒழுங்காக வந்து காடியில் ஏறுன்னு. அந்த சிச்சுவேஷனில் கேரானால் ஒன்றுமே பண்ண முடியல, அவர் சொல்கிறத கேட்குறது தவிர. அவர் காடியில் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்திருக்கு, அது உள்ள தான் கேராவை உட்கார சொல்லியிருக்காரு. கேரா உட்காந்ததுக்கப்புறம் கேராவை ரிஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவளோட கை, கால், வாயெலாம் கட்டி. யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் பேனிக் ஆகிருப்பாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் கூட அந்த டைமில் என்னால் யோசிக்கிற தன்மையே எனக்கு போயிருக்கும். ஆனால் கேரா அப்படி பண்ண கிடையாது. கேரா அந்த கண்டெய்னரில் ஒரு பார்கோட் இருந்திருக்கு, அந்த பார்கோட் நம்பரை மனப்பாடம் பண்ணியிருக்கா. அப்போ தான், ஏன்னா அவள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறா. எல்லா டீட்டெயிலையும் கேரா நோட்டீஸ் பண்ணா. அண்ட் அவள் மைண்டில் ஒரு மாண்ட்ரா அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள், வெயிட், சர்வைவ், எஸ்கேப்னு. ஸோ இப்போ காடி எங்கேயாச்சும் நின்றா கூட அவள் யோசிப்பா, இந்த நேரத்தில் நான் தப்பிச்சு போனால் என்னால் தப்பிச்சு போக முடியுமா, இல்லைன்னா முடியாதான்னு. ஸோ அதனாலே அவள் வெயிட், சர்வைவ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஸோ கிட்னாப்பர் வந்துட்டு கேராவை அவரோட அப்பார்ட்மெண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே கேரா கையில், காலில், வாயில் கட்டினதெல்லாம் வந்துட்டு கழட்டியிருக்காரு. ஆனால் கேரா வந்துட்டு என்னதான் அவள் அமைதியாக இருந்தாலும் அவள் சுற்றி உள்ள சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட அவள் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாள். ஸோ இந்த கிட்னாப்பர் கேராவை அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கையில் உள்ள துப்பாக்கி எப்போவுமே என்கிட்ட தான் இருக்கும், என்ன நீ பாய்க்க வச்சிடாத இதைய. அண்ட் நீங்கள் இருக்கும்போது நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும், இங்கே உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணணும். நீ மீறினா, ஒரு ரூல்ஸ் நீ மீறினா கூட அதுக்காக கான்சிக்வன்சஸ் இருக்கும்னு என்னென்னமோ கேள்வி கேட்டார். உன் வீடு எங்கே இருக்குதுன்னு, அட்ரஸ் வரைக்கும், உங்கள் அப்பா வீடு எங்கே இருக்குதுன்னு. ஏன்னா கேராவோட அம்மா அப்பா 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ஸோ உங்கள் அப்பா வீட்டு அட்ரஸ் எங்கே, உன்னோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தியா, அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, என்னென்னமோ கேள்வி கேட்டார். அந்த கேள்விலாம் கேட்டு கேரா சொல்கிற ஆன்சர்லாம் இவர் ஒரு புக்கில் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவர் கேராவை ரேப் பண்ணியிருக்காரு, அதுவும் மல்டிபிள் டைம்ஸ். கேரா அழுந்துக்கிட்டே ஒன்று தான் யோசிச்சா, கெட் த்ரூ திஸ் அப்படின்னா, எல்லாத்தையும் கடந்து போவோன்னு. ஏன்னா அவள் மைண்டில் வெயிட், சர்வைவ், எஸ்கேப் அண்ட் கெட் ஜஸ்டிஸ் இதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கேரா அங்கே இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கூட விடலை. அங்கே வச்சுருந்த ஒரு சின்ன நம்பர் கூட அவள் வந்துட்டு கண்டுக்காமல் விடலை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண, எல்லாத்தையும் நோட் பண்ணா. அண்ட் கேரா ஸ்மார்ட்டாக அவர்கிட்ட பேசி விஷயத்தை வாங்கினா. நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, உங்களுக்கு படித்த ஸ்கூல் பிடிச்சிருந்துச்சா, இப்போ எங்கே வேலை செய்கிறீங்க, இப்போ நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதுக்கு முன்னே எங்கே வேலை செஞ்சீங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கன்னு எல்லாத்துக்கும் அவள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாள் போலீஸ்கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ காலையில் ஆனதுக்கப்புறம் கேரா வெள்ளனியாக முழிச்சிட்டா. அண்ட் அந்த நைட் கூட இவர் வந்து கேரா கை, கால்லாம் கட்டி வச்சுருந்தார், ஏன்னா கேரா தப்பிச்சு போகாமல் இருக்க. ஆனால் இவர் இன்னும் எந்திரிக்கலைன்னு தெரிஞ்சு கேரா ஸ்மார்ட்டாக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவள் கையில் கட்டியிருந்தது எல்லாத்தையும் கழட்டி அமைதியாக பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அமைதியாக கழட்டி அங்கேருந்து மெதுவாக நடந்து போய் தப்பிச்சு ஓடி இருக்கா. அந்த மெயின் டோரில் நிறைய லாக் இருந்துச்சு, ஒரு 2 லாக், அப்புறம் ஒரு பெரிய பலகை. அந்த பலகையை எடுத்து வச்சதுக்கப்புறம் அவள் மைண்ட் எஸ்கேப் அப்படின்னு சொன்னோன்னே அவள் கதவு திறந்து வேகமாக ஓடினான். வேகமாக ஓடிட்டு அப்புறம் ஒரு காடியை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க, என்னை போய் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருங்க ப்ளீஸ்னு கெஞ்சி கேட்டு அப்புறம்தான் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே அவள் கெட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சொன்னான்.
இவ சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு போலீஸே ஷாக் ஆகிட்டாங்க இவளோட மெமரி பவர் பார்த்துட்டு. ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன ஃபோன் நம்பர் கூட இவ விடலை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி போலீஸ்கிட்ட சொன்னான், அந்த நம்பரோடு சேர்த்து. ஸோ போலீஸ் ஒரு சில சஸ்பெக்ட்லாம் காட்டியிருக்காங்க கேராக்கிட்ட. அவங்களாம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தவங்க. ஸோ கேராவும் அவள் கிட்னாப்பரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சொல்லியிருக்கா. அப்பேரண்ட்லி அவர் பேர் வந்துட்டு ரிச்சர்ட் ஈவானிட்ஸ். இன்னொன்று போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவர் கேரா மாதிரி நிறைய பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து கொலை பண்ணியிருக்காரு. அதில் கேரா தான் சர்வைவர். இந்த கிட்னாப்பர் அதாவது ரிச்சர்ட் ஈவானிட்ஸ்க்கு தெரிய வந்துருச்சு போலீஸ் இவரை வந்து துரத்துறாங்கன்னு. அதனாலே இவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. ஸோ கேரா இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் அவங்க டிக்டாக் கேரா ராபின்சன்னு தட்டினாலே வரும். அதில் அவங்களுக்கு நடந்ததை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவங்க கேஸை பேஸ் பண்ணி ஒரு படமும் வெளியாயிருக்கு, த கேர்ள் ஹூ எஸ்கேப்ட். கேராக்கு நடந்தது வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய கேஸ் இப்போ வரைக்கும் நடக்குது. எப்படியாவது ஒரு நாள் இதெல்லாம் ஸ்டாப் ஆகணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர். பை பாய்.